யட்டிநுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர், அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பண கொடுக்கல் வாங்கலே இந்த தற்கொலைக்கு வழிவகுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின்படி நேற்று காலை யட்டிநுவர யஹலதென்ன பகுதியில் அமைந்துள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் 2 மாடி வீட்டில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டன. வீட்டின் பின்புறம் கட்டப்பட்ட ஒரு தற்காலிக இடத்தில் பிரதேச சபை உறுப்பினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதே நேரத்தில் வீட்டின் மேல் மற்றும் கீழ் தளங்களில் உள்ள 2 அறைகளில் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இருப்பினும் மனைவி மற்றும் மகளின் மரணத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் முதல் நாள் இரவு தனது மனைவி மற்றும் மகளுக்கு ஏதோ ஒரு வகையான தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவர்களின் கழுத்தை நெரித்து பிரதேச சபை உறுப்பினர் கொன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரதேச சபை உறுப்பினரின் இளைய மகளுக்கு 12 வயது என்றும் சம்பவ தினத்திற்கு முன்தினம் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று நள்ளிரவுக்கு பிறகு வீடு திரும்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தனது தந்தை சில மாத்திரைகளை சாப்பிட கொடுத்ததாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் தன்னை கழுத்தை நெரிப்பது போல் உணர்ந்து எழுந்ததாகவும் தனது தந்தை கையில் கம்பியை பிடித்திருப்பதை கண்டதாகவும் அந்த நேரத்தில் தனது தந்தை தன்னை கட்டிப்பிடித்து அணைத்ததாகவும் இளைய மகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் தனது தந்தை குளியலறைக்கு செல்வதாக கூறி சென்றுள்ள நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு குரட்டை சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்றபோது தனது தந்தை தூக்கில் தொங்கியிருப்பதை கண்டதாகவும் சிறுமி குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் போது இறந்த பிரதேச சபை உறுப்பினர் சம்பிக்க நிலந்த எழுதியதாக கூறப்படும் 4 பக்க கடிதம் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதில் விஜயசிங்க, உன்னை சபிக்கிறேன், நீ எப்போதும் என்னை கொலை செய்வதாக மிரட்டி வீட்டை விற்க முடியாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாய். ஒரு நாள் என் மகளின் பாடசாலைக்கு அருகில் வந்து மகளுடன் இருந்தபோது என் காலரை பிடித்து வீட்டிற்கு வந்து கையெழுத்திட சொன்னான். நான் கையெழுத்திட முடியாது என்று சொன்னதும் அவன் என் தலையில் இரும்பினால் அடித்தான். என் நெற்றியில் அந்த வடு இன்னும் இருக்கிறது. இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான ஸ்தல விசாரணையை கண்டி நீதவான் சாமர விக்ரமநாயக்க மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.